எப்பொழுது ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும்? அவர் சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அமர்ந்து இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று காத்திருக்கும் போது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்முடைய ஆவியோடு ஆவியானவர் சாட்சி பகிர்ந்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை நம்ம உணரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அமைதியா ஆண்டுடைய பாதத்தில் ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையின் தியானத்திலும் நம்மை கீழ்ப்படுத்தும் பொழுது, மாம்சத்தை கீழ்ப்படுத்தும் பொழுது, மாம்சத்தின் சிந்தனையை கீழ்ப்படுத்தும் பொழுது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும். கொஞ்சம் மற்றவர்களை விட நீங்க கொஞ்சம் அதிகமா முயற்சி எடுக்கிறது போல இருக்கும். ஆனா சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. நீங்க நடக்கும் போதே, நீங்க வேலை செய்யும் பொழுது தேவனுடைய சத்தம் பளிச்சுன்னு உங்களுக்கு கேட்கறத நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா.